ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை சட்னி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நீ இல்லைன்னா துவையல்னு சொல்லலாம். இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, நல்லா இது காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியிற டைமில் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு இதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா 2 வரமிளகாய் சேர்த்துறேன். காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒன்று சேர்த்துனிங்கன்னா போதும். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்திக்கிறேன். அதுவும் நல்லா வணங்கட்டும். வணங்கினதும் ஒரு சின்ன அளவு சீரகம் மறுபடியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீரகம் சேர்த்தும் போது ஜீரணமாகும். முக்கியமாக இந்த பிரண்டை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இது க்ளீன் பண்ணும்போது கையில் பிப்பெடுக்கும். அதனால் முடிஞ்சால் லெமன் தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ கையில் பூசிட்டு தான் சுத்தம் பண்ணணும். இந்த நாரெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த சதை பகுதி மட்டும் போடணும். முக்கியமாக எலசாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பிப்பு இருக்காது. நல்லா வணங்கவே ஒரு 4-5 ஸ்ட்ரிங் கருவேப்பிலையும் ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்திருக்கேன். இது கூடவே நான் பொடியாக நறுக்கின கொடம்புளி, இதில் காமிச்சேன் இல்லையா, அந்த கொடம்புளி சேர்த்திட்டேன். அதுவும் நல்லா வணங்கட்டும். இப்போ குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்தி நல்லா இது வணங்கட்டும். கொஞ்சமாக உப்பு ப்ளஸ் பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி பெருங்காயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் தாளிக்கும் போதே போட்டுக்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணங்கிறதுக்கு ஒரு 3-5 நிமிஷம் சிம்லேயே வச்சிடலாம். நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கரகரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விடணும். இல்லைன்னா திப்பியாக பிரிஞ்சு நின்றுடும். ஸோ இந்த பிரண்டை முட்டி வலிக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக ஜீரண கோளாறு, நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன்னு சொல்லலாம். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்தோட சுட நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.